அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை திருப்பி எடுத்துக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் வந்து கம்பெனி பணமாக செட்டில் பண்ணிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த சாப்டருக்கான மீனிங். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 3.60, exercise number 2. Redemption of 10,000 number of preference shares at rupees 100 each was carried out of reserve, and out of the issue of 4,000 shares of rupees 100 each at rupees 95. அதாவது ஒரு கம்பெனி எந்த கம்பெனின்னு சொல்லிட்டு சொல்லலை. அவங்க ஒரு 10,000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ஒரு ஷேர் வந்து 100 ருபீஸ் ரேட்டில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதுக்கான டைம் பீரியட் டெட்லைன் வந்து முடிஞ்சிடுச்சு. ஒரு 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் டெட்லைன் வச்சுருப்பாங்க. அந்த டெட்லைன் முடிஞ்சிடுச்சு. அதனால திருப்பி கம்பெனியை வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டாக்குமெண்ட் திருப்பி எடுத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை செட்டில் பண்ண போகிறாங்க. எவ்வளோ சேர வேண்டிய அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா, ஒரு ஷேருக்கு வந்து 100 ருபீஸ் அப்படின்னா 10,000 ஷேருக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 லேக் ருபீஸ் வந்து செட்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த 10 லேக்ஸ் ருபீஸை வந்து பணமாக செட்டில் பண்ணணும். அவங்க கிட்ட வந்து ஒரு ரிசர்வ் அமௌண்ட் இருக்குது. எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லலை. அப்போ அந்த ரிசர்வும் பத்தாமல் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட இவங்க அவங்களோட கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர்ஸ் நேர்மை பங்குகளை வெளியிட்டு அது மூலிமா பணத்தை வர வச்சு எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க? ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 4,000 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஷேர் வந்து ஆக்சுவலாக அதோட ஒரிஜினல் ரேட் வந்து 100 ருபீஸு. ஆனால் இஷ்யூ பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிஸ்கவுண்ட் ரேட்டில் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரிஜினல் ரேட்டை விட கம்மியாக இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட்னு அர்த்தம். அப்போ 5 ருபீஸ் கம்மியாக கோட் பண்ணிக்கிறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. இன்கேஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல வந்து ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அமௌண்ட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்காமல் அதை தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுப்பாங்க ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில். அதை வந்து கேபிட்டல் ரிடம்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆக்சுவல் ஷேர்ஸ் மட்டும் எடுத்திருப்போம். பட் இந்த இடத்துல இஷ்யூ பண்ணதே டிஸ்கவுண்ட்டில் அப்படின்னும் போது அமௌண்ட்டே வந்திருக்காது. அந்த 5 ருபீஸ்க்கான ஒரு ஷேருக்கு 5 ருபீஸ் வந்திருக்காது. அப்போ வராத அமௌண்ட்டை நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு காமிக்க முடியாது. இப்போ நம்ம எவ்வளோ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது? ஒரு ஷேருக்கு ரூ. 100, 10,000 ஷேருக்கு வந்து 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி பணமாக மாற்றிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு வந்து 95 ருபீஸ். ஏன்னா அவங்க இஷ்யூ பண்ணதே 5 ருபீஸ் கம்மியாக தான் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வராத பணத்தை நம்ம இது பண்ண முடியாது. அப்போ ஆக்சுவலாக வந்து இருக்கக்கூடியது ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலிமா வந்திருக்கக்கூடியது வந்து பப்ளிக் கிட்ட இருந்து 3,80,000 தான் வந்திருக்குது. அப்போ அது அது போக மிச்சம் வந்து 6,20,000 இருக்குது. இங்கே ரிசர்வ் எவ்வளோன்னு சொல்லலை. அப்போ மிச்சம் அது போக ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி வந்த காசு போக மிச்சம் இருக்கக்கூடியது ரிசர்வ்லேருந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 6,20,000 வந்து இவங்க கம்பெனியோட ஜெனரல் ரிசர்வ்லேருந்து எடுத்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் போக வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஆக்சுவலாக இது வந்து வெறும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கான நோட்ஸ் தான். இப்போ இதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை எப்படி ஜேர்னல் என்ட்ரி ஃபார்மேட்டில் கொண்டு போகலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணி கேஷ் கன்சிடரேஷன் மெத்தடில் உடனே காசு வாங்கிக்கிறாங்க. அப்போ அதுக்கான என்ட்ரியை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணது மூலயமா வந்து ஒரு 3,80,000 வந்தது. அதாவது சேம் அது 4,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் 95 ருபீஸில் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்னு கொஸ்டினில் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் அப்போ ஒரிஜினல் ரேட்டை விட கம்மியாக இருக்குது, 100 ருபீஸ் விட கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டு சொல்லிட்டு இது பண்ணிக்கணும். அப்போ ஆக்சுவல் அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் போக மிச்சம் 95 ருபீஸு. 4,000 ஷேருக்கு வந்து 3,80,000. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து கம்பெனிக்கு லாஸ், அதை நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ ஜென்ரலாக ஷேரோட ஒரிஜினல் ரேட் வந்து ஒரு ஷேருக்கு வந்து ஈக்விட்டி ஷேருக்கு 100 ருபீஸ் இருக்கும். அப்போ 95 ருபீஸ்க்கு தான் இஷ்யூ பண்ணியிருக்கோம்னா 5 ருபீஸ் டிஃபரன்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு ஷேருக்கு வந்து 5 ருபீஸ் அப்படின்னா 4,000 ஷேருக்கு 20,000 டிஸ்கவுண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணது மூலயமா. அப்போ அது லாஸ் டெபிட்டில் வச்சுட்டோம். பட் அது ஷேரோட ஒரிஜினல் ரேட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு வந்து ஒரு ஷேருக்கு வந்து 100 ருபீஸு, 4,000 ஷேருக்கு வந்து 8 லேக்ஸ் வந்துருக்கும். சரி, அப்போ வந்து ஒரு ஷேருக்கு வந்து 100 ருபீஸ் அப்படின்னா 4 லேக்ஸ் 4,000 ஷேர்ஸ்க்கு வந்து 4 லேக்ஸ் வந்து வந்திருக்கணும் அதோட ஒரிஜினல் ரேட்டு. அப்போது இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 5 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணிட்டோம். டிஸ்கவுண்ட்ன்றது கம்பெனிக்கு லாஸ்ன்றதுனால அது தனியாக நம்ம காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்கெட்டில் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிற பப்ளிக்கு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடி பண்ணுற பர்பஸ்க்காக ஈக்விட்டி ஷேர்ஸை டிஸ்கவுண்ட் ரேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம்.
அடுத்தது வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் ரெடீம் பண்ணி ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி வாங்கியிருக்கக்கூடிய காசு போக மிச்சம் எவ்வளோ பேலன்ஸ்னு பார்த்தோம்னா 6,20,000 இந்த கம்பெனியோட ரிசர்வ்லேருந்து எடுத்திருப்பாங்க. இதை தான் நம்ம ஆல்ரெடி நோட்ஸில் பார்த்துருப்போம். அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். ஏன் அப்படின்னா ஜென்ரல் ரிசர்வ்ன்றது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நான் ரெடீம் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக தனியாக வந்து ரிசர்வ் அலோகேட் பண்ணணும். அதுக்கு இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். இதை நம்ம ஆல்ரெடி நோட்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை எடுத்துகிட்டு வந்து அதை அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கொடுக்க வேண்டிய டியூ வந்து 10 லட்சம். அதில் ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலிமா பணம் வந்திருக்கிறது 3,80,000. மிச்சம் இருக்கக்கூடியது ரிசர்வ்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த 6,20,000 தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ இதை கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு நம்ம மாற்றி ஜென்ரல் ரிசர்வ்ல இருக்கிறது இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அதுக்கப்புறமேட்டு இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதுக்கான என்ட்ரி எப்படி என்ன பண்ணியிருக்கிறோம்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் ரிசர்வ்ல இருந்து. ஸோ இப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு மாற்றியாச்சு. அதுக்கடுத்தது என்ன என்ட்ரின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேர்ட் என்ட்ரி வந்து அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். இது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து டாக்குமெண்ட்டை திருப்பி கம்பெனி வந்து வாங்கிப்பாங்க, அப்புறம் செட்டில் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை கம்பெனியை எடுத்துக்கிறதுக்கான என்ட்ரி ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார். ஏன்னா கொடுத்த ஷேர் டாக்குமெண்ட் வந்து திருப்பி கம்பெனிக்கு வந்துடுச்சு. ஆக்சுவலாக எவ்வளோ ஒரு ஷேருக்கு வந்து 100 ருபீஸ்னா 10,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேரு, அப்போ 10 லட்சம். அப்படி யார்கிட்ட இருந்து வாங்குறோம், ஃப்ரம் ஹூம், யார்கிட்ட இருந்து, ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். அப்போ கிரெடிட் த கிவர், அப்போ கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ இப்போ டாக்குமெண்ட்டை இங்கே வாங்கிட்டோம், நம்ம அமௌண்ட்டை கொடுக்க போகிறோம் அப்படின்ற நேமில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டு பேயபிள் டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஸோ இன்னும் கொடுக்கல, பட் வி ஆர் கோயிங் டு பே. அடுத்தது செட்டில்மெண்ட் அமௌண்ட் பெய்டுக்கான என்ட்ரி. ஸோ அமௌண்ட் பெய்டுன்னும் போது யாருக்கு கொடுக்குறோம், டு ஹூம் அப்படின்னும் போது ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறோம். அதே 10 lakhs தான். எப்படி பணமாக கொடுக்குறோம். இந்த பணம் 10 lakhs வந்து நம்ம என்ன பண்ணிட்டுறோம், ரிசர்வ்ல இருந்து கொடுக்குறோம். 6,20,000 ப்ளஸ் வந்து ஒரு 3,80,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி வந்திருக்கக்கூடிய பணம். அது தனியாக காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அமௌண்ட் பெய்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட அக்கௌண்ட்டில் வந்து ப்ராக்கெட்டில் பீயிங் அமௌண்ட்டு பெய்டு டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து நாங்கள் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்ற நேமில் மென்ஷன் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.